புதுச்சேரியிலிருந்து காணொலி வாயிலாக காரைக்கால் மண்டல மீன்வள மேம்பாட்டு குறித்து மீனவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்துரையாடினார். காரைக்காலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மீன்வள நிலைத்தன்மை குழு காரைக்கால் மண்டல மீன்வள மேம்பாட்டு குறித்து இன்று மீனவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தியது. மீன்வளத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன், இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் காணொலி வாயிலாக மீனவர்களுடன் கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், காரைக்கால் பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், கடல் வளத்தை மேம்படுத்தி மீனவர்களுக்கு பாதுகாப்பான நம்பிக்கையான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தரவும் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் முயற்சிகளை எடுத்து கூறினர். ஏற்கனவே பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்காலில் ஸ்மார்ட் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் என்ற காலநிலை மாற்ற மீனவ கிராமம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது பட்டினச்சேரி மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த ஸ்மார்ட் மீன் இறங்கு தளம் அமைப்பதற்கு ரூபாய் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையான திட்ட வரைவு தயார் செய்யப்பட்ட மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பட்டினச்சேரி மட்டும் அல்லாமல் காரைக்கால் பகுதியில் மீனவ சமுதாயத்தினரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஆதாரமாக அமையும் என்பதை எடுத்து கூறினார். ஐஸ் ஃபேக்டரி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதையும் எடுத்து கூறினார். கலந்துரையாடலின் போது மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டில் அக்கறையோடு செயல்படும் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர் கிராம பிரதிநிதிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள அபாயகர சாலைகள் சீரமைத்திட கோரி தலை கால் கைகளில் கட்டு போட்டுக் கொண்ட நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள அபாயகர சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்திட வலியுறுத்தி நூதன போராட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது. மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் எழிலன் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி பேசினார். மாநில துணை செயலாளர் ஹர்லியா, துணைத் தலைவர் உமா சங்கரி, பொருளாளர் ஏக்ரி முகம்போ, இளம் பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, தலைவர் உதயராஜ், மாநில குழு உறுப்பினர்கள் சரவணன், அந்தோனிதாஸ், ராமசாமி, அருண், பழனி, வசந்த், சுமன் மற்றும் இளைஞர் மன்ற நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சின்னஞ்சிறு மாநிலம். சுற்றுலா பயணிகள் அதிகம் அளவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சாலை போக்குவரத்து என்பது பிரதானமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அனைத்து சாலைகளும் படு மோசமாக குண்டும் குழியுமாக இருக்கிறது. இதனால் அதிகப்படியாக சாலை விபத்துகளும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் கடந்த காலங்களில் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொழிந்த மழையால் அனைத்து முக்கிய பிரதான சாலைகள் சுத்தமாக சேதம் அடைந்துள்ளது. குறிப்பாக நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக ஒன்று கூடியதாக இருக்கிறது. இந்த சாலைகளில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் செல்கின்றனர். ஆனால் இவர்கள் யாருமே இதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்கின்றனர். எனவே சிதிலமடைந்த அனைத்து சாலைகளையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து விபத்து ஏதும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இந்த சாலை பிரச்சினை சம்பந்தமாக அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெங்களூரு திருவண்ணாமலையைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 பவுண்ட் நகைகளை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கோரிமேட்டு டி நகர் காவல் நிலைய சரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் தாலி செயின்களை பறித்து சென்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் டி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் சம்பவம் நிகழ்ந்த இடங்களில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் தனிப்படை அமைத்தும் செயின் பறிப்பு நபர்களை தேடினர். இதில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதா திருவண்ணாமலையைச் சேர்ந்த அரசு என்கிற வெள்ளரசு மற்றும் பெங்களூருவை சேர்ந்த காலு என்கிற இப்ரஹாம் பாஷா என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் இருவரையும் திருவண்ணாமலையில் கைது செய்தார். தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி டி நகர், ஆரோவில், திருவண்ணாமலை மேற்கு ஆகிய காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 10 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் செயின் பறிக்க பயன்படுத்திய இருசக்கர வாகனம்,
2 செல்போன்கள் என சுமார் 12,05,000 ரூபாய் மதிப்புள்ள நகை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விளையனூர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளியனூர் ராமபுரதேசி சித்தர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்திருந்தது. அதன் பெயரில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் அவர்கள் வெளியனூர் நரிக்குறவர் பூவரசன் வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்த விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுச்சிவி பெருகாமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் முடிதான முகாமிற்கான ஆரம்ப விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரோட்டடாக் கிளப் மாணவர்கள் மற்றும் செரியன் பவுண்டேஷன் இணைந்து நடத்திய முடி தான முகாம் ஒரு வாரமாக நடைபெற்றது. புதுவையில் முதல் முறையாக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ரோட்டடாக் கிளப் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளனர். இந்த விழாவின் நோக்கம் புற்று நோயாளிகளுக்கு முடி வழங்குவதாகும். இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்த தங்களது முடியை தானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கு நேச்சுரல் சலூன் ஷாப் ஆதரவு வழங்கி முடியை வெட்டி வழங்கியுள்ளனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தி செரியன் பவுண்டேஷன் டிரஸ்ட், சாரா பெஞ்சமின் செரியன், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஸ்டாஃப் அட்வைசர் கவிதா வாசுதேவன், ரோட்டரி கிளப் பீச் டவுன் தலைவர் செல்வகுமார், நேச்சுரல்ஸ் ட்ரைனிங் அகாடமி பயிற்சி நிறுவனர் ஜெயஸ்ரீ முருகேசன் மற்றும் மாணவர் சங்கம் சார்பில் அபிஷேக், ஸ்ரீசரான், முகமது அமால் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமைகள் மணவெளி தொகுதி குறுக்கமேடு கிராமத்தில் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இன்று தவளக்குப்பம் இடத்துள்ள குறுக்கிமேடு கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் புத்தாண்டு நினைவாக தினசரி நாட்காட்டி மற்றும் பரிசு பொருட்களை பாஜக மாநில செயலாளர் ராமு விடுவிடாக சென்ற போது பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் தியாகு, சார்லஸ், ராஜேஷ், ராஜேந்திரன், ஞானசேகர், ஸ்டெல்லா, மேரி, லோகு, ஜோசப், கலிவாணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வருகின்ற 2026 ஆண்டரை வரவேற்கும் விதமாக விளையனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதிகள் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி தொகுதி முழுவதும் வழங்குவதற்கான நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். வருகின்ற 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் விளையனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் விடுவிடாக சென்று கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தொகுதி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது விளையனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விளையனூர் தொகுதிக்குட்பட்ட எஸ் நகர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவரது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாயினை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது விளையனூர் திமுக நிர்வாகிகள், அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பையா ரெட்டியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பையா ரெட்டியாரின் பிறந்த நாளை புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது.
இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பையா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார், பாஸ்கரின் தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பையா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சின்ன மார்க்கெட் வியாபாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அடிப்படை வசதிகள் குறித்து குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சின்னக்கடை என்று அழைக்கப்படும் ஜனாப் எச்எம் காசிம் அங்காடியில் தற்போது எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி அதிக அளவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று சின்னக்கடையில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் என்று நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அழைத்து தங்களின் குறைகளை எடுத்துக் கூறினர். வியாபாரிகள் புதுவையில் கூறுகையில் தற்போது சின்னக்கடை மார்க்கெட்டில் வியாபாரம் ஏதுமின்றி தவிப்பதாகவும், மார்க்கெட்டை சுற்றி அதிக அளவில் கறிக்கடைகளும் காய்கறி கடைகள் மற்றும் பழக்கடைகள் மேலும் உழவர் சந்தை போன்ற வியாபார நிறுவனங்கள் அதிக அளவில் வந்ததால் எங்களுக்கு வியாபாரம் இல்லை எனவும், எங்களுக்கு வாடகை அதிக அளவில் கட்டும்படி புதுச்சேரி நகராட்சி மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது என சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் அவர்களின் குறைகளை மிகவும் வருத்தத்துடன் கூறினார்கள். வியாபாரிகளின் குறைகளை கேட்டு அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தங்களின் பிரச்சனைகளை குறித்து முதல்வர், உள்ளாட்சித்துறை செயலர், உள்ளாட்சித்துறை இயக்குனர், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஆகியோரிடம் கலந்து பேசி இதற்கான தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலைகள் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் போலி மருந்து தொழிற்சாலைகள் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் முழு பொறுப்பேற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதை கண்டித்து ஜனவரி 5ஆம் தேதி மறியல் மற்றும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் பாலகிருஷ்ணன் கூறினார். உண்மையில் பாஜக தான் பயந்துள்ளன என்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாமலை குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக கூட்டணி பலமாக உள்ளது. அதிமுக சொந்த பலத்தை இழந்துவிட்டது. பாஜகவும் பழைய நிலையில் இல்லை. தேர்தலுக்கு பிறகு பலம் இழந்துவிடும். பாஜக அதிமுக கூட்டணி 3வது இடத்திற்கு செல்லும் என்றார். திருப்பரங்குன்றத்தில் 20 மலைகளின் அளவை அளப்பதற்கான அளவை கல் தீபம் ஏற்றுவதற்கான தூண் அல்ல. இதுவரை அங்கு ஏற்றியதும் இல்லை. நீதிபதிகள் தனி காட்டு ராஜா போல் செயல்படுகின்றனர். காலம் காலமாக தீபம் ஏற்றும் இடத்தில் மக்கள் தீபம் ஏற்றிவிட்டுத்தான் செல்கின்றனர். மக்கள் தீபம் ஏற்றும் இடம் கேட்கவில்லை. திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தி போல மாற்ற பாஜகவினர் முயற்சிக்கின்றனர் என பாலகிருஷ்ணன் கூறினார். புதுச்சேரியில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய CEK டயர்ஸ், MRF டயர் மற்றும் சர்வீஸ் பிரான்சிஸ் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. CEK டயர்ஸின் MRF டயர் மற்றும் சர்வீஸ் பிரான்சிஸ் புதிய ஷோரூம் புதுச்சேரியில் நவீன தொழில்நுட்பங்களுடன் நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலையில் சுப்பையா சிலை அருகில் MRF ஷோரூம் உரிமையாளர் சோம் சாய்நாதன் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு MRF டயர்ஸ் ரீஜனல் மேனேஜர் ரேணு வர்கீஸ், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஹாட்பி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ரிப்பன் வெட்டி ஷோரூமை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து டயர்ஸ் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட யுனைடெட் ரிப்பன் வெட்டி வாடிக்கையாளர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த ஷோரூம் 1988 தொழில் அதிபர் கோடீஸ்வரன் ஆல் தொடங்கப்பட்டது. அவர் புதுவை மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்ட பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கொரோனா காலத்தில் காலமானதை அடுத்து அவரது மகன் சோம் சாய்நாதன் பல நவீன தொழில்நுட்பங்களுடன் மீண்டும் இந்த ஷோரூமை திறந்துள்ளார். இந்த MRF நவீன ஷோரூமில் வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், மஷ்ரூம் பஞ்சர், நைட்ரஜன் ஏர் மற்றும் டயர் சம்பந்தமான அனைத்து சேவைகளும் செய்து தரப்படுகிறது. அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியோடு நிகழ்ச்சி நடைபெற்றது.
அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நல சங்கம் சார்பில் 2026 ஆண்டிற்கான மாத நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் களியமூர்த்தி தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ராஜகோபால், துணை செயலாளர் அண்ணாமலை, கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி 2026 ஆண்டிற்கான மாத நாட்காட்டியினை வெளியிட அதனை அரியாங்குப்பம் துணை ஆய்வாளர் முருகானந்தம் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டு என்கின்ற தாண்டவராயன், ஜபருல்லா, சரவணன், ஏழுமலை, முத்து ஐயசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மலையாளத்தால் நன்றி உரை கூறினார். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கள் நிதி உதவி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இத்திருப்பணிக்கான பல்வேறு தரப்பட்ட மக்களும் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் 2ஆம் தவணையாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தினை ஆலய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினர். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலத்திற்காக ரவி பாண்டுரங்கன் 15,000 ரூபாய் ரொக்கத்தினை குழு நிர்வாகிகளிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி சுந்தர், அன்பு, கோபி, மணி, செல்வம், குமரேசன் உள்ளிட்ட திரளான ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்து வைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் நேற்று வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகைகள் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, பறை இசையின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம், எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். காலப்பட்டு சாசன் கம்பெனி மீது அவமதிப்பு வழக்கு தொடர புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மீனவர் அணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மீனவர் அணி ஆலோசனை கூட்டம் அணி தலைவர் இதேஷ் சந்திரன் தலைமையில் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் சந்திரன் மற்றும் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்த முன்னிலையில் மில்லேனியம் வீதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கான EBC இடஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாய்களை வெளியே எடுக்க உத்தரவு பிறப்பித்த ஓராண்டு காலம் சென்றும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மேலும் காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் அகிலன் சுப்பிரமணி என்பவரின் வலை கடந்த 9/11/2025 அன்று சிக்கி சேதமாகியுள்ளது. வலை பாதித்த மீனவர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை, மீன்வளத்துறை, மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் அளித்தனர். சென்னை பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி வலை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமலும் குழாய்களை வெளியே எடுத்த நடவடிக்கை எடுக்காமலும் உத்தரவை அவமதித்து வரும் சாசன் கம்பெனி நிர்வாகத்திற்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனியும் காலம் கடத்தும் பட்சத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீனவர் அணி சார்பில் உயர் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடர்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக அணி தலைவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பருவத ராஜகுல மீனவர் சங்க தலைவர் விஜயகுமார், களியபெருமாள், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்செழியன், மீனவர் அணி துணைத் தலைவர் ஆனந்தன், பொருளாளர் நாகமுத்து, காலாப்பட்டி தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.